இன்றைய சிந்தனைக்கு மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு, அதற்கான பதிவை பார்ப்போம். மனம், உயிர், ஆன்மா, இந்த மூன்றும் இணைந்துதான் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா தன்னை அனுபவிப்பதற்காக இந்த வாழ்க்கையை தந்துள்ளார் இறைவன். பரமாத்மாவின் அங்கமாக ஜீவாத்மா இயங்குகிறது. பரமாத்மா உலகத்தை படைத்தவர். பரமாத்மா அழிவற்றவர். இதற்கு அங்கமாக இருப்பவர் ஜீவாத்மா. அதனால் மனிதனும் அழிவற்றவன். பரமாத்மா படைப்புகளுக்காக தன்னை விரிவடைந்து கொண்டு வருகிறார். எண்ணங்களை, அதாவது புது புது ஜீவாத்மாக்களை உருவாக்கி வருகிறார் தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக. எனவே இறைவன் விருப்பங்களை அவ்வப்போது உருவாக்குவதன் அடிப்படையில் ஜீவாத்மாவின் இலக்கையும் மாறுபட்டு வருகிறது. அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நோக்கத்திற்கு இயங்குவான். எனவே ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனை பார்த்து தன்னை மாற்றம் செய்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் பரமாத்மாவின் வல்லமை வெளிப்படுத்துவதற்காகவும் தோற்றுவிக்கிறார் இறைவன். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவின் அம்சமாகவே இருப்பதால் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் குரு தேவையில்லை. அதாவது உனக்கு நீயே குரு என்கிறார். பரமாத்மா என்ற இறைவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஜீவாத்மா இருப்பதால் இறைவன் இயக்கக்கூடியவராகவும் மனிதன் இயங்கக்கூடியவனாகவும் உள்ளான். அதாவது இறைவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது மனிதனுடைய நோக்கமாக இருப்பதையும் அறிய முடிகிறது. அல்லது இறைவனுடைய சேவன் என்றும் கூறலாம். எனவே உலகில் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கு காரணம் இறைவனாக இருந்தாலும் அதை நிகழ்த்தக்கூடியவன் மனிதனாக இருக்கிறான். எனவே மனிதன் இன்று அறிவின் உச்சநிலையில் வாழ்கிறான். இருந்தாலும் மனிதன் எந்த ஒரு படைப்பையும் உருவாக்க தகுதியற்றவனாக உள்ளான் என்பதை கவனம் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் புதிய படைப்பை உருவாக்குகிறான் என்றால் படைத்த படைப்பை கொன்று பலவற்றை இணைத்து செயல்பட்டால்தான் ஒரு புதிய படைப்பை உருவாக்க முடியும். உதாரணத்திற்கு இன்று மனிதன் நீரில் மின்சாரத்தை உருவாக்கியுள்ளவா, இதுபோன்று இதுவரையில் உருவாக்கப்பட்ட அனைத்து புதிய படைப்புகளும் இந்த தன்மையில் தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. எதிர்காலத்திலும் இவ்வாறு தான் வெளிப்படும். இதனை பார்க்கும்போது இறைவன் ஒரு நிகழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் இறைவன், அதை செயல்படுத்தக்கூடியவன் மனிதன் என்ற தன்மையில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த மனிதனானவன் இந்த தன்மையில் தான் உலக நிகழ்வுகளை கவனிக்க வேண்டும் என்கிறார். எனவே தான் இறைவன் கூறுகிறான், உலக நிகழ்வுகளை வேடிக்கைப்பார் என்று. மனிதனாக பிறந்தவன் வாழ வேண்டியவன். எதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று கேட்டால், இறைவன் நமக்கு இட்ட கட்டளை ஒன்று உள்ளது என்பதை உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். மனிதன் இந்த கட்டளையை அறிந்து கொள்வதற்கு எங்கும் அலைய வேண்டியதில்லை. ஏனென்றால் அது உன்னுடைய விருப்பமாகவே அமைத்திருக்கின்றான் இறைவன். உன்னுடைய விருப்பங்களை இறைவனுடைய கட்டளையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் மனிதன் தன் விருப்பங்களை நிறைவேற்றும் போது மிகவும் சந்தோஷம் அடைகிறான். அதே போன்று மனிதனுடைய துயரங்களை பார்க்கும்போது அவனுடைய விருப்பங்கள் தான் காரணமாக இருக்கும் என்பதையும் அறிய முடியும். எனவே மனிதன் மனதில் தோன்றக்கூடிய விருப்பங்கள் தமக்கும் பிறருக்கும் பயன்படும் தன்மையில் அமைந்திருக்க வேண்டும் என்று அறிவிக்கிறார் மனித குலத்திற்கு. இதை ஒன்றை மனிதன் பின்பற்றினாலே போதும், தானும் சுகமாக வாழ்வான், மனித இனமும் சுகமாக வாழும். மனிதன் துன்பத்தில் வாழ்கிறான் என்றால் அதற்கு காரணம் அதனை விளைவித்தவன் இன்னொரு மனிதனாக இருப்பான். அதற்கு காரணம் இறைவன் மட்டுமே அறிவான். உதாரணத்திற்கு இன்றைய கல்வித்துறையில் மனிதன் மேன்மை பெற வேண்டுமென்றால் அவன் பல லட்சங்களை செய்ய வேண்டும். இந்த அவல நிலையை உருவாக்கியவன் அதே மனிதன். எனவே ஒரு நிகழ்வுக்கு காரணம் இறைவனாகவும்
மனிதன் அந்த காரியம் செய்வதற்கு செயல்படக்கூடியவனாகவும் இருக்கிறது அறிமுடிகிறது. ஆனால் எந்த செயல் நிகழ்ந்தாலும் அது தர்மம், நேர்மை, நியாயம், சத்தியம், உண்மை ஆகியவற்றின் அடிப்படையில்தான் இறைவன் தீர்மானிக்கிறான் ஒவ்வொரு நிகழ்வையும். ஆனால் யார் இறைவன் பாதையில் செல்கிறாரோ அவர்கள் நிச்சயமாக ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் அந்த காரணத்தை. முக்கியமான நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் மனிதனுக்கு அறிவு தரக்கூடியதாக இருக்கும். இதற்கு சிறந்த உதாரணம் சில ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த கொரோனா. இது எண்ணற்ற பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளது மனிதனத்திற்கு. எனவே மனிதனுடைய மனங்கள் வரும்போதுதான் இது போன்ற நிகழ்வுகளை உருவாக்குகிறான். இன்றைய சூழ்நிலையில் திருமணம் என்பது மிகவும் கடினமான சூழலில் இருப்பதற்கு காரணம் மனித இனம் வரம்பு மீறி விதிகளை உருவாக்கியதன் விளைவு. எனவே இந்த தன்மையில் தான் மனிதனை இறைவனை இயக்கிக் கொண்டிருக்கிறான். அதனால் இறைவனானவன் அவனின்றி ஓர் அணுவு அசையாது என்கிறோம். ஓ நமோ நாராயணாய.